ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரூச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெடிமேடாக நம்ம இந்த மாதிரி பீடட் ப்ரூச் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் வந்து ஸ்லீவில் இல்லை வந்து ப்ளவுஸோட பேக் சைடில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் அக்சசரிஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்டர் கிளிப்பில் இல்லை குழந்தைங்களோட ஹேர் பேண்டில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கியர் வயரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறப்ப கியர் வயரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி காமிச்சதில் வந்து ஒயிட் கலர் பேர்ல் வச்சு செஞ்சிருந்தோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வயர் வந்து அந்தளவுக்கு தெரியும் அப்படின்னா, தின் ஸ்டாக்கிங் வயரில் பண்ணது தான். அதுவுமே நல்லா க்ரிப்பாக இருக்கும். பட் இது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் டைட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் கலர் பீடில் தான் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு டோட்டலாக இப்போ வந்து நான் 12 பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் இருக்கிற வயரை அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி டைட்டாக வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரொம்ப லென்த்தாக இருக்கு இல்லையா, அந்த வயரை என்ன பண்ணுறேன், உள் சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணி ஒரு 2 டைம் முடிச்சு போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இதுவே நீங்கள் ஸ்டாக்கிங் வயர் எடுத்தீங்க அப்படின்னா லைட்டாக 2 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சைடில் இருக்க எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் வந்து நல்லா க்ரிப்பாக டைட் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு நான் டைட் பண்ணிட்டேன். ஒரு சைடில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற அந்த வயரை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்றதை நல்லா பாருங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பீடுக்கு உள்ளே இருக்க கேப்பில் வந்து அந்த ஹோல் வழியாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வயரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சில நேரம் வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த குட்டி வயரும் வந்தது அப்படின்னா அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகாமல் வந்து டைட் பண்ணி பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம கியர் வயர் வந்து அதாவது நம்ம ஸ்டாக்கிங் வயரை கம்பேர் பண்ணுறப்ப க்ரிப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் 3 பீடு, அதாவது 3 பீடு வந்து கோல்டன் கலர் பீடு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போது சென்டரில் இருக்க அந்த பீடை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பீடோட ஹோல்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த வயரை இன்சர்ட் பண்ணி எடுத்துட்றேன். இன்சர்ட் பண்ணுறது பேக் சைடில், அதாவது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நான் அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பீடோட ஹோலில் இன்சர்ட் பண்ணிட்டு சென்டரில் ஒரு பீடு விட்டுட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு பீடுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறேன், வயரை இன்சர்ட் பண்ணி நான் எடுத்துட்றேன். ஓகேங்களா. நல்லா இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 பீடு கீழே ஒரு பீடு மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இப்போ நான் இந்த இதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா வயரை, திரும்ப வந்து 3 பீடு வந்து லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் எந்த பீடுக்குள்ளேருந்து வயரை எடுத்துருக்கணும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பீடை விட்டுருங்க. இந்த பீடை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பீடோட ஹோல்குள்ளே வந்து இந்த வயரை இன்சர்ட் பண்ணி அவுட் சைடு, அதாவது பேக் சைடில் அந்த வயர் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு சேம் அதே மாதிரி தான் கீழே 2 பீடு மேலே ஒரு பீடு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு டைமும் நம்ம கியர் வயர் யூஸ் பண்ணதுனால நல்லா டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். சேம் இதே ப்ராசஸ் தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு வருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வயரை 3 பீடு வந்து லோட் பண்ணுறோம். 3 பீடு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு சென்டரில் இருக்க ஒரு பீடை விட்டுட்டு, அதாவது வயர் எடுத்திருந்தா அந்த பீடுக்கு பக்கத்தில் இருக்க பீடை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பீடில் நான் வந்து என்ன பண்ணுறேன், வயரை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளோட ஸ்டார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது எல்லா சைட்லேயும் நல்லா கேப் எதுவும் இல்லாமல் வயர் எதுவும் எக்ஸஸாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம எந்த பீடுக்குள்ளே இருந்து நம்ம வயரை எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 பீடு, ஓகேங்களா, அந்த 3 பீடுக்குள்ளே வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த வயரை ஒரு 4 பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இப்போ நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு பீடுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிங்கன்னா பீடும் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். நமக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபைனலாக வந்து நம்ம எக்ஸஸாக வந்து நிறையா வயர் விடாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 3லேருந்து 4 பீடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க வயரை கட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து நம்ம தின் ஸ்டாக்கிங் வயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாவே போதுங்க, நமக்கு வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து அந்த தின் ஸ்டாக்கிங் வயரில் பண்ணோம் இல்லையா, அதையுமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஒயிட் பேர்ல் பீடு வச்சு
அது வந்து அதாவது 2ல் கம்பேர் பண்ணுறப்போ அந்த ஸ்டாக்கிங் ஒயர் வச்சது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருந்தது. பட் இதுவுமே வந்து நம்ம அசசரிஸில் யூஸ் பண்ணுறப்போ பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அட்மிஷன் முடிஞ்சது. செகண்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம அந்த ஸ்டாக்கிங் ஒயரில் செஞ்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.